தாராபுரத்தின் பேராசிரியர், தமிழாசிரியர், தாராபுரத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அரங்கசாமி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, இந்த அமர்விற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக அமைந்தவர் என்பதை இந்த ஊர் அறியும். அவர்கள் இல்லாவிட்டால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் செம்மையாக நடக்குமா? அவருடைய நண்பர்களும் அவரும் இல்லாவிட்டால் இந்த நிகழ்ச்சிகள் செம்மையாக நடக்குமா என்பதுதான் சந்தேகம். எனவே அப்படிப்பட்ட அருமையாக இந்த நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்து ஆன்று அவிந்த கொள்கை சான்றோர் போல வீற்றிருக்கின்ற அவர்களை முதலிலே வாழ்த்தி வணங்கி, மற்றும் மேடையிலே இருக்கின்ற சான்றோர் பெருமக்களை எல்லாம் மிகவும் அன்புடன் வாழ்த்தி வணங்குகின்றேன். இதற்கு முன்னாலே தாராபுரத்தில் புத்தக கண்காட்சி என்கின்ற வகையிலே சில கண்காட்சிகளை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இவ்வளவு அலங்காரமாகவும் இவ்வளவு சிறப்பாகவும் அவைகளெல்லாம் எளிய முறையிலே நடந்தன. இன்று மிகச்சிறந்த முறையிலே இந்த திருவிழாவை நடத்தி வைத்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எத்தனை பேர் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் என்பதை இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதியிலேயே காட்டுகிறது. எல்லோரும் சேர்ந்தால்தான் ஒரு காரியம் சிறப்பாக அமையும் என்பதற்கு இந்த விழா ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்கிறேன். அதாவது செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போமெனினே தப்புன பலவே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய சான்றோர்கள் சொல்லியபடி தம்மிடம் இருக்கின்ற செல்வத்தை அறவழியிலே செலவழிக்க வந்த இந்த அமைப்பினருக்கெல்லாம் இங்கே பல அமைப்பினர் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அதுவும் அறிவு ஞானதானம் என்று சொல்லக்கூடிய அறிவை தருகின்ற புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பெருமக்களை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைய சொற்பொழிவாளராக வந்திருக்கின்ற அருமை நண்பர் அவர்கள் மிகவும் அற்புதமாக பேசுவார் என்பதை நம்முடைய மருத்துவர் ஐயா சொன்னார்கள். நான் அவர்களுடைய பேச்சு கேட்டதில்லை, இன்று கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு இங்கு வந்திருக்கின்றேன். எனவே எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை முடித்து கொண்டு அவர்களுக்கு வழிவிட்டு விலகுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்பு சொற்பொழிவாளர் கௌதமன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தமிழ்கலை மன்றத்தினுடைய தலைவர், செயலர், பொருளாளர் அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். அரங்கசாமி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தது அடுத்ததாக வே. சந்தான கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து நினைவு பரிசு வழங்குகிறார்கள்.